வணக்கம். நான் முன்னோர்கள் கொடுத்து சென்ற வர்மக்கல்ல பார்த்துட்டு வரோம். மொத்தம் 108. 107வது வர்மத்துக்கு வந்துட்டோம். நெருங்கிட்டோம். இந்த வர்மம் கோழி கழுத்து கண்ணு வர்மங்க. கைப்பகுதியில் தான் இருக்கு. அதாவது அகக்கண்ணு வர்மம், புறக்கண்ணு வர்மம்னு 2 வர்மம் இருக்கு. இப்போ இடது கை எடுத்துட்டு வச்சுக்கலாம். இப்போ சுண்டு விரல் இருக்குல்ல, சுண்டு விரல் நேர் கோடு போட்டோம்னா இந்த மணிக்கட்டு வருதா? இந்த மணிக்கட்டினுடைய இந்த விளிம்பில் இருக்கக்கூடிய பள்ளம். இது அகக்கண்ணு வர்மம்னு பேரு. கோழிக்கழுத்து அகக்கண்ணு வர்மம். இப்போ பெருவிரல் பக்கம் இருக்கக்கூடிய இந்த புள்ளி புறக்கண்ணு வர்மம்னு பேரு. இன்னைக்கு நாம பார்க்க போறது கோழி கழுத்து அகக்கண்ணு வர்மம். இப்போ இந்த வர்ம தூண்டலை எப்படி தூண்டணும் அப்படின்னா, பெருவிரல் எடுத்துக்கணும். இன்னொரு கையினுடைய பெருவிரல் எடுத்துட்டு இடது கையினுடைய அகக்கண்ணு வர்மத்துல வச்சுட்டு மெதுவா விட்டு விட்டு அழுத்தணும். பாருங்களா, 1, 2, 3, 4 இந்த பெருவிரல் அழுத்துறோம்ல, மீதி 4 விரல் சப்போர்ட் பண்ணிக்கணும். அந்த கையில சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிடம் விட்டு விட்டு அழுத்தணும். விட்டு விட்டு அழுத்தின பிறகு அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா, அப்படியே அழுத்து பிடிக்கணும் ஒரு 30 செகண்ட். அவ்வளோதான். 2 நிமிஷம் முடிச்சிட்டோம். 30 நொடிகள் அழுத்து பிடிச்சிட்டோம். மெதுவா கையிலிருந்து விரல் வாட்டத்துல ஒரு 9 முறை தடவி விடணும். இது இடது கையில உண்டு, வலது கையில உண்டு. 2 கையிலும் செய்யணும். முடிஞ்சதுங்களா? இவ்வளோதான் வர்மத்துண்டு. ஜுரம் உடனே போகும். வேற என்னங்க? வியர்க்கும். அப்ப வியர்க்குன்னா ஜுரம் போயிடுச்சுல்ல? அப்ப காய்ச்சல் போச்சு தானே? இது அதற்கான புள்ளி. மன அமைதியின்மை, மனக்குழப்பம், மன அழுத்தம், மணிக்கட்டு வலி, கண் பார்வை குறைபாடு, கழுத்து வலி, இத்தனை நோய்களுக்கும் இந்த கோழி கழுத்து அகக்கண்ணு வர்மத்துக்கு தூண்டுதல் மூலியமா இத்தனை நன்மைகள் உண்டு. இதை பயன்படுத்துவோம். உடல் நலத்தை காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.